மீனராசினரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, அதாவது நம்மளுடைய ஒரு கவர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும், கவர்ச்சி இந்த சென்ஸ் நான் சொல்றது வந்து தேஜஸ் அப்படின்றது சொல்றேன். கவர்ச்சி அப்படின்றது அதுதான். ஒரு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது தான் நான் கவர்ச்சி அப்படின்ற வார்த்தையை சொன்னேன். ஸோ அப்போ அந்த அட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு தேஜஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்மளை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சுக்கள் அப்படின்றது, நம்மளுடைய செயல்களில் வந்து நல்லா ஒரு சூஷ்மமாக நடந்துக்கிறோம், டக்குன்னு எப்படி முடிச்சா பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சில விஷயங்களை முடிப்பது அப்படின்றது, இதெல்லாமே வந்து நம்ம வந்து மீனராசினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு டைமில் எதிர்பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது டப்பிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும். பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப உங்களை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்களை பற்றி எல்லாருமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கெரியர்லையோ அல்லது பிஸ்னஸ்லையோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ இந்த அவங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நமக்கு தானாக அமைஞ்சிடும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நமக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து அதிகப்படுத்தும் அப்படின்றதுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருப்பதனால் உங்களுடைய உடலுக்கும் சரி உங்களோட அந்த பர்சனல் லைஃபுக்கும் சரி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்த ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணினால் மட்டும்தான் உடல் ரீதியாக வேறு எந்த ஒரு தொல்லைகளும் வரக்கூடிய காலகட்டங்களே நம்ம வந்து சந்திக்காமல் இருக்கலாம்.